மிரட்டி பார்த்தது அமெரிக்கா. கொஞ்சம் ஏதாவது பம்மிக் கொள்வார்கள், கொஞ்சம் பின்வாங்குவார்கள் என்று நினைத்தது. இந்த ஈரானிலே ஓடுகிற அவர்களின் பாரம்பரியத்தினுடைய இரத்தம் பயங்கரமான பதிலடியை கொடுத்தது. தொலைக்காட்சியிலே தோன்றி நாட்டு மக்களுக்கு உரையாற்றுவதன் வழியாக அமெரிக்காவுக்கு பதில் சொல்லியிருக்கிறார் இன்றைக்கு அந்த சுப்ரீம் லீடர், அதனுடைய உச்சகட்ட தலைவர் ஆயத்துல்லா குமேனி. அமெரிக்கா தலையிட்டால் அதிக விலை கொடுக்க வேண்டியது வரும். ஒரு செய்தி. இரண்டாவது செய்தி, உங்கள் நாட்டின் ராணுவ வீரர்கள் 50,000 பேருக்கு எல்லாத்துக்கும் சவப்பெட்டி வாங்கி கொடுத்து விட்டு நீங்கள் ஈரானோடு மோதுங்கள். மூன்றாவது செய்தி, இஸ்ரேலை அடிப்பதை விட அமெரிக்க வீரர்களை கை வைப்பது எங்களுக்கு ரொம்ப லேசானது. அநேகமாய் சமீபகால வரலாறுகளில் ஒரு 100-200 வருஷத்தில் அமெரிக்காவை பார்த்து இவ்வளவு நெஞ்சுரத்தோடு பேசியது அல்மோஸ்ட் சதாம் ஹுசைனுக்கு பின்னாலே வேறு யாரும் இல்லை. அமெரிக்காவிற்கு தலை வணங்க மாட்டேன் என்று பேசிய மாவீரன் சதாம் ஹுசைன் இன்றைக்கு வேறு உருவத்தில் ஈரான் மண்ணிலிருந்து அதே போன்ற குரல். 50,000 சவப்பெட்டி வாங்கி ராணுவ வீரர்களுக்கு கொடுத்துருன்னு அமெரிக்காவை பார்த்து இந்த உலகத்தின் எந்த நாடாவது காலை நக்கி கொண்டிருக்கிற நாடுகளுக்கு மத்தியில் என்ன துணிவான வார்த்தை இது?